ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஒரு சில நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, மேம் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், டிஎன்பிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் வந்து உங்களை மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியலை. நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, அப்படி பண்ணால் அதை வந்து கடைசி வரைக்கும் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டோடனே நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஸோ நான் அவங்கக்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதே மாதிரி ஒரே டைமில் நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டடியையும் பார்த்துட்டு ப்ளஸ் ஒரு யூடியூப் சேனல் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும், நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 hours 3 hours தான் வந்து பிரேக் டைம் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த 3 hours வந்து நம்ம அந்த யூடியூப் சேனலுக்கு என்ன கண்டென்ட் வந்து ரெடி பண்ணலாம், அதுக்கு ஸ்கிரிப்ட் எப்படி ரெடி பண்ணலாம், அந்த தம்ப்லைன் எப்படி ரெடி பண்ணலாம், அப்படியே நம்ம திங்க் பண்ணுறதுல அந்த நமக்கு கிடைச்ச அந்த 3 hours வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அப்புறம் எப்படி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஸோ நான் வந்து இது உங்களை ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ நான் வந்து அதில் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நான் சக்ஸஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதே மாதிரி என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஸ்டடிலையும் பார்த்திங்கன்னா நான் சக்ஸஸ் பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது வந்து நம்ம ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா, ஒன்று டிஎன்பிஎஸ்சினா அது மட்டும் படித்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லை நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் மேனேஜ் பண்ண போகிறேன், ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை டெவலப் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். பட் ஒரே டைம் நம்ம ஒரு யூடியூப் சேனலையும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டடியும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டுனா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து டைம் இருக்கும், என்னால் யூடியூப் சேனலும் மெயின்டைன் பண்ண முடியும், என்னுடைய ஸ்டடியும் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் ஏன் யூடியூப் சேனலை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ வந்து ஒரு 88,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் வந்து இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணி தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குது, அதே மாதிரி வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய பேமெண்ட்டே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னால் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து எடுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு தான் என்னுடைய யூடியூப் சேனல் இருக்குது. அதே டைம் பார்த்திங்கன்னா என்னால் அந்த யூடியூப் சேனலை விட்டும் வெளியே வர முடியலை. ஏன்னா நான் இந்தளவுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து வீடியோஸ் போடலை, கண்டினியூவாக வீடியோஸ் போடல அப்படின்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும். அதே மாதிரி வாட்சர்ஸும் குறையும், வியூஸும் குறையும். ஸோ அதனால் நிறைய யூடியூப் சேனலில் வந்து பெரிய ப்ராப்ளம் வரும் என்னுடைய சேனலில். ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இடையில பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மாதம் நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து என்னுடைய யூஜிசி நெட் ப்ரிப்ரேஷன் இருந்துச்சு எக்ஸாம்னால். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒன்று யூடியூப் சேனலையும் மேனேஜ் பண்ணிட்டு ஸ்டடியும் வந்து மேனேஜ் பண்ண முடியலை. ஸோ அதனால் 1.5 மாதமாக வீடியோவே போடாமல் ஒன்லி என்னுடைய ஸ்டடி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொரு வீடியோஸாக வந்து போட ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் அனலைஸ் பண்ணேன். ஒன்று வந்து நம்ம எதுலையாவது ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாதான், அதாவது ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்ம வந்து அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து அப்போ தான் அனலைஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா இப்போ யூஜிசி எனக்கு எக்ஸாம் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஆன்சர் கீயெல்லாம் வந்து வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் என்னுடைய சக்ஸஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு ரீச்சில் இருந்தது மஹிஸ் டிப்ஸ். அவங்களோட யூடியூப் சேனல் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஸ்டடி வித் ரம்யான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட யூடியூப் சேனலும் வந்து ஒரு நல்ல ரீச்சில் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 or 3 month வந்து அவங்க வீடியோஸே போடல. ஸோ அதில் அந்த மஹிஸ் டிப்ஸில் வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க, நான் என்னுடைய ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியலை, முடிஞ்சால் வந்து சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியலை. ஒன்று நம்ம ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லாட்டி யூடியூப் சேனல் வந்து மெயின்டைன் பண்ணணும். 2 இதுலையுமே நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் முதல்ல சக்ஸஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் போயிட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கலாம். ஓகேங்களா.
ஃப்ரீ கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப கூட உங்களுடைய சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும். பட் இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு சில பேருக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா ரீச் ஆகிடும். பட் ஒரு சில பேருக்கு வந்து அந்த சப்ஸ்கிரைப் வர்றது, வாட்சர்ஸ் வர்றது அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிக டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு நல்ல டிப்ரெஷன் ஆகும். ஸோ எப்படி கான்டெக்ட் பண்ணலாம், எப்படி வந்து வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து ஸ்டடி டிப்ரெஷன் இருக்கும். அதே டைமில் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதில் உள்ள டிப்ரெஷனும் சேர்ந்து நம்மளால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சி இல்லை எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னாலும் முதல்ல அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. பட் நம்மளுடைய டைமை பொறுத்து, உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகலாம். அப்படி இல்லை எனக்கு டைமே இல்லை, நான் வந்து முதல்ல ஸ்டடியில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஸ்டடியை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க என்கிட்ட. ஸோ அதனால தான் வந்து ஒரு வீடியோவாக கொடுத்துட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.